ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட முன்பகுதி தான் நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்க்கு மேலே வந்து நான் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் லைனிங் பீஸ் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்ட மாதிரி வந்து நார்மலாக ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும். பிசுறு எதுவுமே வந்து நிறைய விழுகாது. உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஆம்ஹோல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ண பீஸில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா கார்னரில் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் சைடில் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ சைடில் வந்து நம்ம டிசைன் கொடுக்குறதுக்கு லைனிங் பீஸில் வந்து நான் டிசைன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக வந்து டிசைன் வரைய போகிறேன். நான் மார்க்கரில் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமாக ட்ரேஸ் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் இது. கேன்வாஸ் யூஸ் பண்ணல, நார்மலாக தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சாரீ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மிக்ஸான காம்போ தான் அது. நான் அதனால் எல்லோ கலர் வச்சு நான் ஃபுல்லாகவே டிசைன் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஒன் சைடு வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமே நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரேஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா சென்டர் ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேஸ் எடுங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லோ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் ரெண்டு பீஸாக வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஷோல்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம டிசைனர் கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நான் பின் பண்ணி எடுத்திருக்கேன். பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைடில் வந்து நம்ம அந்த டிசைனுக்கு வரைஞ்சிருக்கோம் அந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து சின்ன ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருக்கேன். ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் தான். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இன்றைக்கி ஃபினிஷ் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கட்டிங் வர இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம அந்த நெக்லைன் கட் பண்ணியிருக்கோம். தையல் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. போட்டதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக நெக்லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து பின்னாடி வந்து டிசைனர் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்லேயுமே வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கட்டிங்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே இருக்க ப்ளவுஸ் பீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். பட் நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ நெக்லைனில் மட்டும் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். டிசைனுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே கிளாத் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த க்ரீன் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நல்ல சதுரமான பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்களுமே அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரெண்டு கார்னரையும் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் எல்லா ப்ளவுஸுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த ப்ளவுஸு.
ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸுமே வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸில் இருந்தாலும் சரி, நார்மலாக கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஏன்னா பீஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன்லாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து வேலையுமே வந்து சீக்கிரம் முடியும். நீங்கள் ப்ளவுஸ்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த டிசைனை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம நெக்லைனில் வச்சு அப்படியே தையல் போட போகிறோம். நெக்லைனில் தையல் போடும்போதும் கரெக்டாக நெக்கை ஒட்டியே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த டிசைன் ரெடி பண்ணும்போதும் கிளாத்து எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நெக்லைனில் வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறேன் நெக்லைனில். பைப்பிங்க்கு வந்து நான் எல்லோ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாரியில் கட் பண்ணும்போது கொஞ்சமாகவே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தனியாக கிளாத்தே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சாரியில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது கண்டிப்பாக பத்தாது உங்களுக்கு கட்டுறதுக்கு. ஸோ அதனால் நிறையா டிசைன் வந்து சாரீ கிளாத்தில் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனியாகவே அதே கலரில் கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க டிசைனர் ப்ளவுஸை. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நெக்கில் வந்து டிசைன் கொடுக்கும்போது ரெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் எடுத்தால் தான் சாரியுமே வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன பீஸாக நான் நல்ல கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பைப்பிங் கொடுக்குறதுக்கு. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நெக்லைனில் மேலே வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. நெக்லைனில் ஸ்டிச் பண்ணும்போது அடியில் இருக்க பீஸுமே கவர் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி பைப்பிங்க்கு நீங்கள் தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டால் போதும். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக நீங்கள் தைக்கும்போது பைப்பிங் வந்து ரிசல்ட் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம டிசைன் வேறு வச்சுருக்கோம் சைடில். ஸோ அதெல்லாமே ரொம்ப கவர்ட் ஆகிராமல் சின்னதாக வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பைப்பிங். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஒர்க் வேறு கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஹெவியாக நம்ம பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க டிசைன் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் ரொம்ப சின்னதாக தான் பைப்பிங்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல கிளாத்தை வந்து உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தையல் கொடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரியுமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்த ஒரு சாரீ தான். எல்லோ வித் க்ரீன் கலர் காம்போ. நிறைய பேர் வந்து செட் சாரீ எடுத்திருந்தாங்க. இதில் நிறைய வந்து நம்பர்ஸில் வந்திருந்தது இந்த கலெக்ஷன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன். நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்க பீஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். லேஸுமே வந்து நான் நல்ல ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் லேஸுமே வந்து ரொம்ப அகலமாலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே இருக்க அந்த கட்டிங்க்கெல்லாம் கரெக்டாக மடித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் அகலமான சைஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கட்டிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் லேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த கட்டிங் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக மடித்து விட்டுருப்பேன். அதே மாதிரியே வந்து சின்ன சின்னதாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழேயுமே நான் வந்து சின்னதாக மடிச்சிருக்கேன். ஃபுல்லாக மடிச்சுட்டு 2 சைட்லேயுமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் நான் தையல் போட்டிருக்கேன். அந்த லேஸ் நீங்கள் சின்னதாக எடுத்திருந்தாலும் நீங்கள் 2 சைடுமே வந்து கார்னரில் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியே வராமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த லேஸ்குள்ளேயே கவர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து ஒன் சைடு லேஸ் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு.
பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து கார்னரில் வச்சு நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ஓவரால் வந்து இதோட நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து நான் சின்னதாக பீடும் இருக்கும், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் அதே மாதிரியே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் 2 சைடும் டாட் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து டாட் வந்து சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் நீளமாகவோ பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அதனால் நான் 2 சைடுமே டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வியூ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த கீழே வந்து டிசைன் கொடுத்துருந்தோம் இல்லையா க்ரீன் கலரில், அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டராக வந்து ஒரு சின்ன ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்கேன் நான். இது ரெடிமேட் தான். ஸோ அதை வாங்கி நான் அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டசலுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருந்தது. ஸ்லீவுக்குமே வந்து சேம் பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைனில் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட சாரீ பார்க்கலாம். சாரீ இந்த தான் சாரீ. இது பயங்கர ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த சாரீக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.